ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கீத்து குக்ஸ். எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நாம் கோதுமை மாவை வச்சு குக்கீஸ் செய்யலாம். அதுவும் மைக்ரோவேவ் ஓவனில் செய்ய போகிறோம். ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்துன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம பொதுவாக மைதா மாவு பிஸ்கட் சாப்பிட்ருப்போம். கோதுமை மாவுலேயும் இப்போது ஹைஜீனாக ஆர்கானிக் முறையில் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. சுகர் பேஷண்ட்டுங்களுக்கெலாம் மேக்ஸிமம் மைதாவை அவாய்ட் பண்ணிவிட்டு கோதுமை மாவில் நம்ம வெரைட்டியாக நிறைய விஷயம் செஞ்சு தரலாம். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களுக்குமே சின்ன வயசுலேருந்து கோதுமை மாவை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்தோம்னா மைதா மாவை அவ்வளோவா விரும்ப மாட்டாங்க. அப்படியேனாலும் அக்கேஷன்லாம் எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. ரொம்ப அடிக்கடி மைதாவை எடுத்துக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கோதுமையில் நம்ம எடுத்து செய்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் குட்டி டிப்ஸ் அப்பப்போ கொடுப்பேன். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வாங்க இப்போ ரெசிபியை பார்த்துடலாம். ஒரு சின்ன பவுலில் பட்டர் உருகியும் உருகாமையும் லைட்டாக சூடு பண்ணி ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் சூடு இல்லாமல் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி வாமாக எடுத்து நம்ம ஓரளவுக்கு மட்டும் சூடு பண்ணி அதை எடுத்துக்கலாம். இப்போ பவுடர்டு சுகரை ஒரு கப் அளவுக்கு 100 கிராம் அளவு இருக்கும். அதை மிக்ஸி ஜாரில் அடித்து நைஸாக பவுடர் மாதிரி ஆக்கிட்டு அதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வெண்ணெயையும் சர்க்கரையும் நல்லா ஒரு விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லாவே ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா நம்ம விஸ்க் வச்சு கலக்க ஆரம்பித்தோம்னாவே சுகர் நல்லா மெல்ட் ஆகி வெண்ணெயோடு நல்லா கலந்து வந்துடும். விஸ்க் வச்சு கைவிடாமல் ஒரு 5 to 10 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு க்ரீமியாக கிடச்சிரும். இப்போது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்துக்கிட்டு நம்ம விஸ்க் வச்சு கலக்கிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பிஞ்ச் அளவு உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய சேர்க்க வேண்டாம், ஒரு பிஞ்ச் அளவு போதும். இப்போ நம்ம இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கைவிடாமல் நம்ம பண்ணும்போது நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் கிடச்சிரும் நமக்கு. இந்த மிக்ஸ்சரை நம்ம ஒரு ஓரமாக வச்சுட்டு இன்னொரு பவுலில் தான் நம்ம மாவு கலக்க போகிறோம். பவுல் எடுத்துக்கலாம். இதில் நம்ம ஒரு 200 கிராம் அளவுக்கு கோதுமை மாவை சளிச்சு ஆல்ரெடி வச்சுருந்தேன், அதை நம்ம எடுத்துக்கலாம். 1 கப் சுகர், 2 கப் கோதுமை மாவு, இதுதான் ரேஷியோ. அதாவது 1 கப்புங்கிறது 100 கிராம். அதே மாதிரி 200 கிராம் அளவுக்கு நம்ம கோதுமை மாவோ அல்லது மைதா மாவோ எடுத்துக்கலாம். நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இப்போ இந்த கோதுமை மாவில் ஆல்ரெடி நம்ம பட்டர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, பட்டரும் சுகரும், அந்த மிக்சரை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதையும் விஸ்க் வச்சு நல்லா நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம். நமக்கு சப்பாத்தி மாவு பிசைறது போல் நம்ம பிசைஞ்சு எடுத்தாகணும். அந்தளவுக்கு கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு ஒரு பதமாக சாஃப்ட் ஸ்ட்ரக்சருக்கு நம்ம மாவு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். வெண்ணெயோடு சேர்த்து சுகரை சேர்த்து மாவு நல்லா இப்படி உதிரியாக நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். தேவைப்படும் போது மில்கை ஆட் பண்ணி நம்ம பிசைய போகிறோம். இப்படி மாவை பிடிச்சி விட்டோம்னா உதிரணும். அந்த அளவுக்கு நமக்கு மிக்ஸ் ஆகிடுச்சு. நமக்கு சப்பாத்தி மாவு பிசைகிறது போல் நம்ம பிசைஞ்சாகணும். அதுக்கு நம்ம தண்ணிக்கு பதிலாக பால் மிக்ஸ் பண்ணி நம்ம பிசைஞ்சிக்கலாம். பால் மாவு பொறுத்த வரைக்கும் வேறுபடும், அளவு மாறுபடும். நான் 100 ml எடுத்திருந்தேன், அது கரெக்டாக ஆகிடுச்சு. இது 1 கப் அளவுக்கு இருக்கும். அதாவது 1 கப் சுகர், 1 கப் பால், 2 கப் கோதுமை மாவு, இது ரேஷியோ. ஒரு சில இடத்துல பிராண்டடாக இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி அதிகமாகவோ இல்லை குறைச்சோ மாவு வாங்கும்போது வேறுபடும். மாவு பிசையும் போது பாலோ தண்ணியோ நம்ம ஆட் பண்ணோம்னா அதோட அளவு சேஞ்ச் ஆகும். ஸோ நம்ம அதை பார்த்துக்கணும். இது மட்டும் அளவு குறிப்பிட்டு சொல்ல முடியாது. எனக்கு 100 ml தேவைப்பட்டுச்சு. மாவு இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஓரளவுக்கு நல்லாவே பிசைஞ்சு எடுத்தாச்சு. பதமாக மாவு பிசைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 10 நிமிஷம் நம்ம ரெஸ்ட்டு விடணும். ரெஸ்ட்டு விடுறதுக்கு முன்னால் மாவோட பதம் எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளோட விரலை வச்சு உள்ளே அழுத்தினோம்னா ஈஸியாக உள்ளே போகணும். அதுதான் பதம். பாருங்கள், இப்படி இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துட்டால் போதும். மாவுக்கு ஒரு 10 நிமிஷம் போல் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தி கட்டையில் சப்பாத்தி மாவு போல் நம்ம தேய்க்க போகிறோம். தேய்க்கிறது ரொம்ப மெலிசாக இல்லாமல் ரொம்ப மொத்தமும் இல்லாமல் ஒரு சின்ன திக்னஸ் அளவுக்கு நம்ம தேய்க்கணும். ரொம்பவே குட்டியாக மெலிசாக தேய்ச்சோம்னாலும் பிஸ்கட் கரெக்டாக வராது. அதே போல் ரொம்ப மொத்தமாக இருந்தாலும் பிஸ்கட் கரெக்டாக வராது, வேகாத போயிடும். இது ஒரு பதமாக லைட் திக்னஸாக நம்ம வச்சு தேய்க்க போகிறோம். உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அந்தளவுக்கு தடிமை இருந்தால் போதும். ஈவனாக நம்மக்கிட்ட அச்சு இருந்தால் அச்சில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம இது மாதிரி ஷேப் கொடுத்துக்கலாம். நம்மளோட இஷ்டம்தான். நான் ஒரு டப்பாவோட
மூடியை கழட்டிட்டு அந்த டப்பாவை வச்சு ஒரு அச்சு கொடுத்துருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அதோட திக்னஸ் வந்து இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஈவனாக அதே மாதிரியே எல்லா பிஸ்கட்டையும் நாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதே போலவே நான் வந்து திரும்பவும் அந்த மாவை உருட்டிட்டு தேய்ச்சி அச்சு கொடுத்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 3 டிசைன் கொடுத்துருந்தேன். முக்கோணமாகவும், சதுரமாகவும், வட்டமாகவும். இந்த மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஆல்ரெடி இதில் வந்து மார்க்கெட்டில் ஷேப்க்கு அச்சுங்களாம் நிறையாவே கிடைக்குது. உங்களுக்கே நல்லா தெரியும். நீங்கள் அது மாதிரி கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பைட்டுக்கும் அதை ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போதும் பார்த்திங்கன்னா பட்டரோட டேஸ்ட் வந்து யம்மியாக நமக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் நம்ம வந்து அடுப்புலேயும் செய்யலாம். இது வந்து நம்ம ஆல்ரெடி கேக்கெலாம் வந்து அடுப்பில் செஞ்சுருப்போம் இல்லையா, ஸ்டவ் அடுப்பில் அடியில் ஒரு பாத்திரத்தில் உப்போ அல்லது தண்ணியோ வச்சுட்டு 45 மினிட்ஸ்க்கு வந்து மினிமம் ஹீட்டில் நம்ம வைப்போம். அதே போல் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓவனை ஆல்ரெடி நான் ப்ரீ ஹீட் கொடுத்துருந்தேன். கன்வெக்ஷன் மோடில் 180 டிகிரியில் ஒரு 8 நிமிஷம் போல் கொடுத்துட்டு அது குக் பண்ணுறதுக்கு சேம் கன்வெக்ஷன் மோடில் 180 டிகிரியில் 20 மினிட்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிஸ்கட் வந்து பேக் ஆக ஆரம்பித்தாச்சு. நம்ம வந்து ஒரு 20 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள் 20 மினிட்ஸ் ஆயாச்சு. பிஸ்கட் எடுத்துக்கலாம். வெளியே எடுத்துகிட்டு பார்த்தோம்னா நல்லா சூப்பராக பேக் ஆகி வந்திருக்குங்க. எல்லா பக்கமும் ஈவனாக வெந்து வந்திருக்கு. சாப்பிடவும் டேஸ்டியாக இருந்தது. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. எனக்கு ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே அளவுகளோட இதே மெத்தடில் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கு கண்டிப்பாக எனக்கு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் என்னோடய வீடியோ வரும். நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய் அண்ட் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.